செத் ராலின்ஸ போட்டு பொழந்துட்டாங்க மக்களே. அப்படியா? என்னப்பா அப்படியான்னு கேக்குற? அதாவது என்ன நடந்துச்சுன்னா, ஆரம்பத்துல செத் ரிங் உள்ள வந்து ஆடியன்ஸ் கிட்ட 2 கேள்வி கேட்க போறதா சொல்றாரு. யார்கிட்ட கேக்குற? அண்ணன் கேக்குற? சொல்லிட்டு நீங்க அவ்வளோ புத்திசாலி இல்லன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாரு. இந்த பாரு, இந்த நக்கலு நயாண்டி இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. அவர் யாரு கிரேட்டஸ்ட் சாம்பியன் அப்படின்னு கேக்குறாரு. கேட்டுட்டு அது நான் தான் அவரே சொல்லிடுறாரு. கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. அப்புறம் ரோமன் எப்பவும் இந்த கேம்ல லெவல்ஸ் இருக்குன்னு சொல்லுவான். சோ இப்போ இங்க என்னோட லெவலுக்கு யாருமே கிடையாதுன்னு செட் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம என்னோட வெற்றிக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ரோமனுக்கு ஷீல்ட் டீம் தேவைப்பட்டது, அப்புறம் பிளட் லைன் டீம் தேவைப்பட்டது, அப்புறம் கோடிக்கு ரோமன் தோக்கடிக்க என்னோட உதவி தேவைப்பட்டது. சோ எனக்கு யாரோட உதவியும் தேவைப்படல அப்படின்னு சொல்றாரு. கேட்டுக்க, எனக்கு பிரான்சன் ரீட் தேவையில்லை, எனக்கு பிரான் பிரேக்கர் தேவையில்லை, எனக்கு பால் ஹேமன் கூட தேவையில்லை. யாருமே இல்லாம என்னால கண்டிப்பா வின் பண்ண முடியும், அதை நான் நிரூபிச்சும் காட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சுக்கிட்டியா? சோ மெயின் இவெண்ட்ல விஷன் டீம் சிஎம் பங்க் அடிச்சு போட்டு போஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. உடனே யாருமே எதிர்பார்க்காத விதமா நம்ம பிரான் பிரேக்கர் செத் ராலின்ஸ்க்கு ஒரு ஸ்பியர் போட்டுருவாரு. இதுகிட்ட பொட்டல கட்டுற பசங்களை பக்கத்துல வச்சுக்கிற கூடாதுன்றது பண்ணி பையன். அப்புறம் பிரேக்கர் பிரான்சன் ரீட் கிட்ட போய் நீ என் கூட இருக்க போறியா இல்ல அவன் கூடயான்னு நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லுவாரு. ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்கு. சோ ரீட் உடனே செத்தா இழுத்து போட்டு மேல இருந்து குதிச்சு விளையாடுவாரு. அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு. அப்புறம் செத் கிட்ட இருந்து பெல்ட்டை புடுங்கி பிரான் பிரேக்கர் தூக்கி காட்டுவாரு. இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் வேண்டிக்கிட்டு நாளையில இருந்து நல்ல பிள்ளையாரு. அவ்வளவுதான் முடிஞ்சது. முடிஞ்சிருச்சுல்ல. இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட்.